சினிமா விட்டு விலகத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரும்போது நம்மகிட்ட சொல்லிட்டா வந்தார் சினிமாவுக்கு வரது விலகட்டும். ஆனால் விலகி போகும்போது தான் ஏதோ மிகப்பெரிய சிறந்த படைப்பாளி மாதிரியும் தன்னுடைய படைப்பெல்லாம் வந்து இங்கே பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் அறிவு இல்லைன்னு அப்படின்ற மாதிரி வந்து அந்த பேச்சு தோரணை இருக்குது. சொல்லாங்கல்ல இந்த திமிரில் மதப்பில் எனக்கு என்னோ மிஷ்கின் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் நான் சொல்கிறேன். எனக்கு இன்னொரு வாட்டர்மெலன் திவாகர் மாதிரியே எனக்கு தோணுது. சினிமாவில் இருக்கிற ஒரு வாட்டர்மெலன் திவாகர் தான் மிஷ்கின். வெற்றிமாறனுக்கு என்ன சார், அவர் ப்ரொடியூசர், நீங்கள் படம் எடுக்கிறீங்க, அந்த படம் வந்து மக்கள் ஏற்றுக்கணும். படத்தை தயாரித்தாலும் நீங்கள் பணத்தை போடுறீங்க, அது யாரோ ஒருத்தர் ஏற்கிறாங்கல்ல, அது என்ன கருத்து என்னன்னு பார்க்கணும். எந்த படம் வந்து குப்பை படம்னு சொன்னால் ஒன்று கருத்தியெல்லாம் வெற்றி அடையணும், அல்லது கருத்தியெல்லாம் கிடையாது ஒன்லி கமர்ஷியல் மசாலா இது வெற்றி அடையணும். ரெண்டுத்தில் எதுனா ஒன்று இருக்கணும். நீங்களே சொல்லுங்கள். ஏவிஎம் இப்போ நம்ம தாண்டி தான் நம்ம தினம் வந்துட்டு இருக்கிறோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் இருந்த இடம் எப்படி இருந்து தெரியுமாங்க? ஏவிஎம் அந்த உருண்டையை பார்த்து வந்து பார்த்தா சென்னைக்கு பயணப்பட்ட எத்தனை பேருக்கு தெரியுங்களா? இன்றைக்கி அந்த உருண்டையை பார்க்கறது கூட ஆள் இல்லை. ஏவிஎம் மூடியாச்சு, மனம் திட்டம் மூடியாச்சு, ஆனால் புதுசாக 2 கம்பெனி வந்துருக்கு. அதுதான் சினிமா. இந்த 2 கம்பெனி போனால் அடுத்த 2 கம்பெனி வரும். அப்படியே வெற்றிமாறனும் மிஷ்கினும் வந்து சினிமா விட்டு விலகிறோம், நான் வந்து படம் தயாரிக்க பண்ண சொன்னதும் அந்த பறவைகள்லாம் அப்படியே நின்றுமா? இல்லை அலை அப்படியே அடிக்கும்போது அப்படியே அலை நின்றுமா? திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒரு இயக்குனர் நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்குது, உங்களுக்கு தெரியாதா இந்த சீன் வச்சா இது வந்து கத்திரி ஆகும், சென்சாரில் அனுமதி கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு இயக்குனர், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், இந்த மாதிரி ஒரு காட்சி வச்சா இது வந்து கத்திரி ஆகுன்றது உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் நீங்கள் என்ன இயக்குனர்? மிஷ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே கெஞ்சராக அப்படியே அந்த குழந்தைய நீங்கள் தூக்கிறீங்க, அந்த குழந்தைய நீங்கள் இடுப்பில் வச்சுங்க, அந்த குழந்தைய நீங்கள் வந்து நீங்கள் ஆதரிக்கணும்னா வேறு யாரும் ஆரம்பிங்க, அந்த குழந்தைய நீங்கள் அந்த குழந்தைய வாங்க. படம் நல்லா இருந்தால் நீ இவ்வளோ கெஞ்சுற மிஷ்கின் கிட்ட கேட்குறேன். படம் நல்லா இருந்தால் நாங்கள் பார்ப்போம். யார் தடுத்தாலும் வந்து எந்த எப்படிப்பட்ட கொம்பனா வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணாலும் படம் விடும். அன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சேகோரா அவர்கள் வந்து இணைந்திருக்கார். அவர்கிட்ட பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப நாளாகவே ஒரு பழைய பேரே பேட் கேர்ள் பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி வெற்றிகரமாக இப்போது இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கான கடைசியாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் பேசினதும் அந்த படம் தான் கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் பேசினதுமே வந்து ஒரு பேசும் பொருளாக இப்போ மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குறிப்பாக மிஷ்கின் அப்புறம் வெற்றிமாறன். மிஷ்கின் முன்னாடியே ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் சினிமா விட்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பார். வெற்றிமாறனும் இப்போ என்னோடய ப்ரொடக்ஷன் கம்பெனியே இந்த படத்தோடு வந்து மூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த பேட் கேர்ளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பேட் கேர்ள் எப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல, ப்ரீவியஸ் ஷோ கூட போகிற ஐடியா நமக்கு இல்லை. எப்படியும் தியேட்டரை வந்து வரப்போகுது, மக்கள் பார்த்து முடிவு பண்ணி சொல்ல போகிறாங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மக்கள் கருத்து தான் முதல். இந்த யூடியூபர்ஸ், இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர்லாம் வந்து சொல்லி படத்தை ஓடாமல் பண்ணிடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. மக்களே பார்த்துட்டு அது என்னன்றதை சொல்லுவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதில் வந்து மிஷ்கின் வந்து ஏற்கனவே சொன்னது கேட்டால், நான் வந்து சினிமா விட்டு நான் போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலக போகிறோம்னு சொன்னார். சினிமா விட்டு விலகத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரும்போது நம்மகிட்ட சொல்லிட்டா வந்தார் நான் சினிமாவுக்கு வரேன்ட்டு. விலகட்டும். ஆனால் விலகி போகும்போது தான் ஏதோ மிகப்பெரிய சிறந்த படைப்பாளி மாதிரியும் தன்னுடைய படைப்பெல்லாம் வந்து இங்கே பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் அறிவு இல்லைன்னு அப்படின்ற மாதிரி வந்து அந்த பேச்சு தோரணை இருக்குது. சினிமா விட்டு விலகி போகிறதால நமக்கு ஒன்றும் இல்லை. அவர் விலகி போட்டால் நான் சினிமா வந்து அப்படியே வந்து முக்காடு போட்டு வீட்டில் போய் அழவா போகுது, மிஷ்கின் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி மிஷ்கின் மாதிரி வந்து 100 1000 மிஷ்கின் வந்துகிட்டே இருப்பான் சரிங்களா. மிஷ்கினுக்கு தாத்தாலாம் வருவான் சரிங்களா. அப்படி இருக்கும்போது நான் சினிமா விட்டு வேலைக்கு போகிறதும் வந்து ஒன்றே சினிமா போய் வீட்டில் போயிட்டு மிஷ்கின் வந்து தேம்பி அழப்போதா சினிமா கிடையாது. ஆனால் இவங்க போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மிக சிறந்த படைப்பாளி, என் படைப்பை பார்ப்பதற்கு வந்து அந்த படைப்பை ரசிப்பதற்கு இங்கே இருக்கிற எவருக்குமே அறிவு இல்லை அப்படின்ற தோரணையில் பேசக்கூடாது. சொல்லாங்கல்ல இந்த திமிரில் மதப்பில். எனக்கு என்னோ மிஷ்கின் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் நான் சொல்கிறேன். எனக்கு இன்னொரு வாட்டர்மெலன் திவாகர் மாதிரியே எனக்கு தோணுது. சினிமாவில் இருக்கிற ஒரு வாட்டர்மெலன் திவாகர் தான் மிஷ்கின். ஏன் சார் இந்த மாதிரி? இல்லை, அப்படி தான் எனக்கு தோணுது. பேச்செல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. அதுவும் உச்சபட்சமாக கடைசியாக சர்ச்சையாக பேசக்கூடிய மனிதர்ன்றதை வந்து அவர் சொல்லக்கூடாது, நாம் தான் சொல்லணும். ஆனால் அவரே சொல்லிக்கிறார், நான் யார் தெரியல, நான் வந்து சர்ச்சையாக பேசக்கூடியவன். எப்படி
சர்ச்சையாக பேச நான் பேசுறது நான் சர்ச்சையாக பேசக்கூடியவன், கான்ட்ரவர்ஷனாக நான் பேசக்கூடியவன் அப்படின்னு சொல்லி ஒரு அதில் ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்க பேசுறது. இப்போ பல எனக்கு என்னென்னா வாட்டர்மெலன் தேவாருக்கும் இவருக்கு என்னன்னா ஒரு டைம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 6 வித்தியாசம் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இதில் குமுதம் புக்கில் தான் 6 வித்தியாசம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அது வந்துட்டு இருந்துச்சு. அந்த 6 வித்தியாசத்துக்காகவே புத்தகத்தை வாங்குவாங்க. ஒரே மாதிரி படம் இருக்கும், அதில் 6 வித்தியாசம் இருக்கும். 6 ஒற்றுமைன்னு எடுத்தால் அதில் கரெக்டாக வந்துடும் நான் நினைக்கிறேன். வாட்டர்மெலன் திவாகருக்கும் மிஷ்கினும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பாங்க. ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒற்றுமை 6 பேருக்கு என்ன 6 ஒற்றுமை இருக்குது. மிஷ்கினுக்கும் வாட்டர்மெலன் திவாகருக்கும் 6 ஒற்றுமை இருக்குன்னா அப்படின்னு சொல்லுவோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதோ படம் பார்க்குறவங்களாம் மூளை இல்லாதவங்க மாதிரி நினச்சக்கூடாது. நீங்கள் தரமான படம் எடுங்க, வெற்றிகரமாக ஓடி இருக்கா இல்லையா? இப்போ பாருங்க சார், மலையாள படம் லோக்கான்னு ஒரு படம் வந்திருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சு கட்டி வச்சுருக்கான். கதை இருக்கோ இல்லையோ போய் பாருங்கள், கதை இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது. இது ஹாலிவுட் பிக்சரான்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய சொல்ல முடியும். நம்ம இவங்க படைப்பாளியே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், படைப்பாளி தான். ஆனால் அதுக்கு ரொம்ப பண்ணக்கூடாது, சீன்லாம் காட்டக்கூடாது. அது மிஷ்கினாக இருக்கட்டும், அது வெற்றிமாறனாக இருக்கட்டும். வெற்றிமாறனுக்கு என்ன சார், அவர் ஒரு ப்ரொடியூசர். நீங்கள் படம் எடுக்கிறீங்க, அந்த படம் மக்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் படம் தயாரிச்சிட்டா மட்டும் படத்தை தயாரித்தாலும் நீங்கள் பணத்தை போடுறீங்க, அது யாரோ ஒருத்தர் ஏற்கிறாங்கல்ல, அது என்ன கருத்து என்னன்னு பார்க்கணும். ஒரு படம் எந்த படம் குப்பை படம்னு சொன்னால், ஒன்று கருத்தியெல்லாம் வெற்றி அடையணும், அல்லது கருத்தியெல்லாம் கிடையாது, ஒன்லி கமர்ஷியல் மசாலா இது வெற்றி அடையணும். இந்த ரெண்டுத்தில் எதுனா ஒன்று இருக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சிக்கன் இருக்குல்ல, இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா ஒன்று தந்தூரி இப்போ தெரியும் உங்களுக்கு, மசாலா தடவி பார்த்திங்கன்னா உள்ளே ரோல் பண்ணி சுட வைப்பான், வேக வைக்கிறது. அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி மசாலா ரெடி பண்ணி போட்டு எண்ணெயை கடாயில் ஊற்றி பார்த்திங்கன்னா வறுத்து வைக்கணும். நீங்கள் வெறும் சிக்கனை நீங்கள் 2 நாளைக்கு நீங்கள் அப்படி வெளியில் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அது கெட்டு போயிடும். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அப்படி இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒன்று கருத்தியலாக வெற்றி அடையணும் ஒரு படம், இல்லைன்னா கமர்ஷியலாக வெற்றி அடையணும். படம் நல்ல படம், தரமான படம் சார், மெசேஜ்லாம் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குது. படம் ஒரு குறிப்பிட்ட செக்டார் போய் பார்த்தாங்க, அது படத்தை ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க. பட் கமர்ஷியலாக அது போகல. கமர்ஷியலாக எல்லாரையும் ரீச் ஆகிறது. ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை மட்டுமே ரீச் ஆச்சுன்னா அது கருத்தியல் வெற்றி. எல்லா மக்களையும் ரீச் ஆச்சுன்னா அது கமர்ஷியல். ஸோ அவரோட ப்ரொடக்ஷனில் எந்த படமும் அந்த மாதிரி போகல. அவங்க இப்போ இந்த படம் எனக்கு நான் பார்க்குறது வெற்றிமாறன் கேட்டால் ஒரு கருத்தியல் படைப்பாளி தான். ஒரு கமர்ஷியலாக வெற்றியாளர் கேட்டால் கமர்ஷியலோடு கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காரு கடந்த காலத்தில். அவருடைய படங்கள் எல்லாம் படங்கள் அது ஆடுகளமாக இருக்கட்டும், அது இன்னும் பல படங்கள் சொல்ல முடியும், அசுரனாக இருக்கட்டும், எல்லாமே நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. அது மிஷ்கினு நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் நீங்கள் இன்னும் பெரிய படைப்பாளி முறையும் நீங்கள் எடுக்கிற படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு அறிவு இல்லாத மாதிரி நினைக்கூடாதுல்ல. அதெல்லாம் நான் மூடிட்டு போயிடுவேன். ஓ நீங்களே சொல்லுங்கள். ஏவிஎம் இப்போ நம்ம தாண்டி தான் நம்ம தினம் வந்துட்டுருக்குறோம். ஏவிஎம் எப்படி இருந்த இடம் நீங்கள் உங்களுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் இருந்த இடம் எப்படி இருந்து தெரியுமாங்க? ஏவிஎம் இருந்த வேலை, ஏவிஎம் அந்த உருண்டையை பார்த்து பார்த்தா சென்னைக்கு பயணப்பட்ட எத்தனை பேருக்கு தெரியுங்களா? இன்றைக்கி அந்த உருண்டையை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை, அவ்வளோ பிஸி ஆகிடுச்சு. ஏவிஎம் சொல்கிறேன். மாடர்ன் தியேட்டர்ஸில் எங்கள் அப்பா லைட்மேன். இங்கே அங்கே தேவையான பொருட்களை எக்யூப்மெண்ட்டு எது லொட்டோஸ்க்கு எல்லாத்தையும் சென்னையிலேருந்து ட்ரெயின் மார்க்கமாக வாங்கி போய் கொடுக்குறது தான் அப்பாவோட வேலையை. லைட்மேனாக ஒர்க் பண்ணிட்டு அன்றைக்கி எப்படி இருந்தது? மார்க்கெட் பஸார், சினிமா பஸார். அது மார்க்கெட் மாடர்ன் தியேட்டர்ஸு. இன்றைக்கி எப்படி இருக்குது? வெறும் ஆர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சேலத்தில் சரவணன் நடிகர் சரவணன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்டுடியோ கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி? இங்கே சென்னையில் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துங்க, இவர் ஜெயம் ரவி ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா? அதுக்கு யாரோ பார்ட்னர்னு சொல்லி போட்டோம், நமக்கு தேவை ஒன்றும் மைண்ட் அங்கே போகுது இல்லை, அது விடுங்க. யாருன்னா பார்ட்னர். ஆனால் மொத்தம் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிருக்கு. சரியா? அங்கே ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிருக்கு. ஏவிஎம் மூடியாச்சு, மாடர்ன் தியேட்டர் மூடியாச்சு. ஆனால் புதுசாக 2 கம்பெனி வந்திருக்கு. அவ்வளோதான் சினிமா. இந்த 2 கம்பெனி போனால் அடுத்த 2 கம்பெனி வரும். ஐயோ வெற்றிமாறன் போயிட்டாருன்னு கேட்டால் இன்னொரு மாறன் வந்துட்டு போகிறான். வெற்றிமாறன் கம்பெனி மூட்டாருங்க, அவ்வளோதாங்க. உடனே என்ன அப்படியே வெற்றிமாறனும் மிஷ்கினும் சினிமா விட்டு விலகிறோம், நான் படம் தயாரிக்க பண்ண சொன்னதும் அந்த பறவைகள்லாம் அப்படியே நின்றுமா? இல்லை அலை அப்படியே அடிக்கும்போது அப்படியே அலை நின்றுமா?
சினிமான்றது வந்து ஒரு காட்சிப்பதிவு ஊடகம். அது கடந்து போயிட்டே இருக்கும், வெவ்வேறு வடிவத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் சினிமா. சார் அவர் நாடகம் அழிஞ்சு போச்சு சார், நாடகம் அழிஞ்சு போச்சு. ஆனால் எங்கேயோ வந்து நாமக்கல்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நாடக கலைஞர் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நாடகம் போடுறாங்கன்னு தகவல் வருது நாமக்கல் தாண்டி. ஆனால் நம்மளாம் என்ன சொல்கிறோம், நாடகம்லாம் இங்கே எங்கே போடுறாங்க? நான் அந்த எஸ்வி சேகர் நாடகம் வந்து சுமாராக ஒரு 10-15 தடவை பார்த்துருப்பேன். அந்த வால் பையன் ஒரு நாடகம் எஸ்வி சேகர் பெரும்பாலும் பார்த்ததே திரும்ப திரும்ப பார்த்துட்டு போன்னு வச்சுக்கோங்களேன். அது சபாவில் டிக்கெட்டுங்க வரும், ஓசியில் வரும், சில நேரத்தில் வந்து காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் வந்து நம்ம பொழுது போகணுன்னா நேராக போகணுன்னா சிரிக்கணுமா, ரைட் ஓகே எஸ்வி சேகர் அந்த வால் பையன் ஒரு ட்ராமா போட்டிருக்காரு, ரைட் போய் உட்காரு. அந்த மாதிரி வந்து பல நாடக கலைஞர்லாம் இப்போ நாடகம் எடுக்கிறத விட்டுட்டாங்க. அவங்க வந்து ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. நாடகம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்க வந்து ஆடியன்ஸை வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். நாடகம் நடிக்கிறது ஈஸி, அந்த இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் அதெல்லாம் கூட கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த ஆடியன்ஸ் வந்து உட்காரணும்ல, அவனை உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சினிமாக்காரனாலே முடியல, சினிமாக்காரனாலே உட்கார வைக்க முடியல இல்லை. ஸோ அதனால் நாடகமே அழிஞ்சு போயிடுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு குக்கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நாடகம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கல, ஆனால் சொல்கிற தகவல் வருது. அதனால் சினிமா என்பது வெவ்வேறு வடிவங்களில் நம்ம வீடை நோக்கி வந்துடுச்சு. இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு சினிமா. அது வெப்சீரிஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து டிவி சீரியல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து டிவி சீரியல் வந்து சினிமாவை காலி பண்ணிச்சு, டிவி சீரியல் வந்து இப்போது வெப்சீரிஸ் காலி பண்ணுது. ஸோ அது மொத்தம் சினிமா ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டே இருக்குது. இவங்க போனால் இன்னும் 2 பேர் வரான், 4 பேர் வரான். அவர் ஏன் போகிறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, படைப்புகள் ஓடல அப்படிங்கிறத தாண்டி அதை கொண்டு வர்றதுக்கே ஒரு பெரிய போராட்டம் போராட வேண்டியது. சார் நல்ல படம் எடுத்தால் ஏன் சார் போராடினா? மணிகண்டன் நடித்த படம் குடும்பஸ்தன் ஒரு படம் சார், அந்த டைரக்டர் பேர் கூட எனக்கு நான் மறந்துட்டேன். நக்லைட்ஸ் ஒரு யூடியூப் சேனல் டீம் தான் வந்து போய் பாருங்கள், குடும்பஸ்தன் ஒரு படம் நீங்கள் போய் பாருங்கள். விசு இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஐயோ விசு செத்து போயிட்டாரு, குடும்ப பழங்கான படங்கள்லாம் அவர் தான் எடுத்திருந்தார், விசு இல்லைன்றத வந்து நம்ம மறந்துடுவோம். அது விசு படம் தான் இது. அதோட ஒரு ஸ்டெப் மேலேயும் இருக்கும் குடும்பஸ்தன் ஒரு படம். அவ்வளோ வந்து பொழுதுபோக்கு மட்டுமே கிடையாது, அதில் மெசேஜும் இருக்குது, காமெடி, ஃபுல் காமெடி. ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் இவங்க பார்க்கறதில்ல. நான் வேணா அப்படி வேணால் சொல்லுவேன், இவங்க வந்து பார்க்கறது. நம்ம சினிமா பார்க்கறது தான் நமக்கு தொழில். அவங்க சினிமா தயாரிக்கிறது அவங்க தொழில், சினிமா இயக்கிறது அவங்க தொழில். நம்ம சினிமா பார்க்கறது தான் தொழில். அப்போ நம்ம சொல்கிறோம் டிஃப்ரென்ஸ், எப்பா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி டிராகன் படத்தை வெற்றி படமாக கொடுக்க முடிஞ்சுது அஸ்வத்தால்? எங்கே யூத் தானே, ஏன்னா ஒரு 50 படம் உங்களை மாதிரி பெரிய பிரம்மாண்ட இல்லை இந்த மாதிரி மிஷ்கின் மாதிரி இப்படிப்பட்ட தயாரிப்பாளரா சொல்லுங்கள்? இப்படி இந்த அந்த மாதிரி தயாரிப்பாளர் சாரி இயக்குனர் கிடையாது இல்லை அஸ்வத்து, இப்படி கூட கிடையாது. எது இந்த கை வச்சு இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி கூட கிடையாதுல்ல, அதெல்லாம் பண்ண தெரியல. இந்த கையை வச்சு இப்படி பார்க்குறேன் அதெல்லாம் கிடையாது. நார்மலாக வந்து ஜெயிக்கிறாங்கல்ல, என்ன குறை காண முடியும்? மெசேஜில் சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? டிராகன் படத்தில் மெசேஜ் இல்லையா இருந்தது? அவ்வளோதான். அதனால் வந்து சும்மா வந்து சீன் போடுறது இதெல்லாம் சும்மா அங்கே வந்து ஒரு பொம்பளை பசங்க வந்து ஒரு 20 பசங்க வந்துருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து மிஷ்கின் வந்து சீன். அதனால தான் வாட்டர்மெலன் திவாகர் ஒப்பிட்டு சொல்கிறது அதுதான். பாரபட்சமே இல்லாமல் போடுங்க நீங்கள். வாட்டர்மெலன் திவாகருக்கும் மிஷ்கினுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் கண்ணாடி போடல, நீ கண்ணாடி போட்டிருக்க. அவனும் கண்ணாடி போட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும், 2 பேரும் ஒரே மாதிரி இல்லை. நிஜமாக நான் சொல்கிறேன், அது நீ கெஞ்சக்கூடாது. மிஷ்கின் வந்து என்னென்னா இந்த பேட் கேர்ள் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் படம் வரல சார், நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல. படம் வந்து நீங்கள் ட்ரெய்லர் விட்டீங்க, அது நாரி போச்சு பழப்பு தான் உண்மை. அதில் பேசுகிற சில வசனங்கள்லாம் இருக்குது சரிங்களா. நான் வந்து உடச்சி பேசுகிறேன் எல்லாத்தையும் பேச முடியாது. படம் வரட்டும் முழுசாக நம்ம பேசுவோம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில காட்சிகள் வந்து விமர்சனமாச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா கத்திரி நிறைய இடத்துல போட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ கத்திரி போடுற அளவுக்கு அந்த படம் மோசமாக இருந்திருக்கு. அது திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒரு இயக்குனர் நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா இந்த சீன் வச்சா இது வந்து கத்திரி ஆகும், சென்சாரில் அனுமதி கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு இயக்குனர், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், இந்த மாதிரி ஒரு காட்சி வச்சா இது வந்து கத்திரி ஆகுன்றது உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் நீங்கள் என்ன இயக்குனர்? அவர் கேட்குறது கரெக்ட் தானே? நீங்கள் படம் வெற்றி படம் கூட கொடுத்துருக்கலாம் சார். அப்போ ஒரு இயக்குனருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் படம் வந்து இயக்கிறது மட்டுமே கிடையாது, நீங்கள் தயாரிக்கும் போது யூகிக்கணும்ல. இல்லை சார், சென்சார் போர்டும் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு போகிற விஷயங்கள்லாம் நடக்குது. அது வந்து அது சரி கரெக்டாக கேட்டு சொன்னீங்களே.
சென்சார் போர்டில் அரசியல் இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நாமினேட்டட் போஸ்ட் தான். அது அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி வரக்கூடிய நபர்கள் கிடையாது. எல்லாமே நாமினேட்டட் போஸ்ட் தான் அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாமே. சரிங்களா? மெம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறேன், கமிட்டி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது இருக்கிற டைரக்டர் அதுவும் அவங்க வேறு. நான் அஃபிஷியல் போஸ்ட் நான் சொல்லக்கூடியது வெறும் இந்த போர்டு மெம்பர்ஸ் மட்டும். அப்போது வந்து ஆட்சிக்கு வந்து யாரெல்லாம் சொம்பு தூக்குறான்னா அவங்கள தானே போடுவாங்க. இயல்பு தானே இது. ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தான் போடுவாங்க. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க போடுவாங்க. படம் அவார்டே அப்படி தானே சார் கொடுக்குறாங்க. இப்போ நேஷனல் அவார்டே அப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் அரசியல். அப்போது இதை தவிர்க்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இதை நீங்கள் தவிர்க்கணும்னா சொன்ன எல்லாருக்கும் இந்த சிக்கல் இருக்குங்க அப்படின்னு தவிர்க்கணும்னா என்ன சொன்னால் அதுக்கு சங்க அமைப்பு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் சினிமாவில் 10 பூரா இருக்கீங்க. இது மாவட்ட வாரியாக பிரிஞ்சு போய் கிடக்குறீங்க. இது இவன் கோயம்புத்தூர்காரன், அவன் மதுரைக்காரன், இவன் திருநெல்வேலிக்காரன், இப்படி பிரிஞ்சு போயிருக்கீங்க. சங்கம் 2ஆ 3ஆ இருந்தால் பரவாயில்ல. அந்த 2-3 சங்கத்திலே 3-4 கோஷ்டியாக இருப்பீங்க எல்லாமே. அதுதானே இப்போ தனிநபர் வந்து குரல் எடுபடாது கிருஷ்ணா. சங்கத்தோட குரல் எடுபடும். நீங்கள் இந்த மாதிரி போர்டில் வந்து இந்த மாதிரி டிசப்பாயிண்ட், அதாவது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா மெம்பரும் ஒன்றா வாங்க. வந்து தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் இருக்கிற என்ன சினிமாவில் என்னென்ன நடிகர் சங்கம் இருக்கிற அத்தனை சங்கமும் போய்ட்டு நேராக போய்ட்டு சென்சார் போர்டு வாசலில் உட்காருங்க. சிறந்த படைப்புக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அனுமதி மறுக்கிறீங்க சொல்லுங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று அதை செய்யணும்ல. நீங்கள் அதையே செய்ய மாட்டீங்க. நான் படம் எடுக்கிறேன் ஏதோ ஏரிக்கு பயந்துக்கிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? வெற்றிமாறன் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. ஏரிக்கு பயந்துக்கிட்டு ஏதோ கழுவாமல் போயிடுவாங்களாம். போனால் வந்து தண்ணி இன்னைக்கு வந்து பள்ளத்தை இறங்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிக்கு பயந்துக்கிட்டு கழுவாமல் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தான் இது சொல்கிறது. உங்களுக்கு வந்து தரமான படங்கள் என்னென்ன படங்கள் லிஸ்ட் எடுங்க. தரமான படங்கள்லாம் ஓடி இருக்கா இல்லையா சொல்லுங்கள். அதான் ஓடி தான் சார் இருக்குது. அதை விட்டுட்டு வந்து இந்த படம் அதில் மிஷ்கின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அப்படியே கெஞ்சரார். அப்படியே அந்த குழந்தையை நீங்கள் தூக்கிடுங்க, அந்த குழந்தைய நீங்கள் இடுப்பில் வச்சுங்க, அந்த குழந்தைய நீங்கள் ஆதரிக்கலன்னா வேறு யாரும் ஆரம்பிச்சு அந்த குழந்தைய வாங்க என்னத்தான் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன். அப்படியே அந்த குழந்தைய அது குழந்தையே இல்லை வானரன்னு சொல்லிட்டு தான் படத்தில் இருந்து ரிசல்ட்டு. அது படம் ரிலீஸ் ஆகும்போது தெரிய போகுது. எந்த குழந்தை அந்த படத்தை இயக்குனது வந்து அந்த குழந்தைய நீங்கள் தூக்கணும்னா வேறு யார் தூக்க முடியும்? அந்த குழந்தைய தூக்கணும். இதே குழந்தை இன்னும் 2 படம் நல்லா இருந்தால் நீ இவ்வளோ கெஞ்சுற. மிஷ்கின் கிட்ட கேட்குறேன், படம் நல்லா இருந்தால் நாங்கள் பார்ப்போம். யார் தடுத்தாலும் வந்து எப்படிப்பட்ட கொம்பனா வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணாலும் படம் ஓடும். அன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். சில பேர் வேணால் மாற்றி பேசலாம். சில பேர் சொல்கிறேன் இந்த சினிமா விமர்சகர்லாம் வந்து கேட்டனா அவங்களே உள்டா மாற்றிப்பாங்க. இந்த சினிமா தியேட்டர் உரிமையாளர் கூட எதிர்மறை விமர்சனம் பண்ணியே காலி பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாப் தெரியும். ஆனால் வந்து ரெட்ரோ படம் வந்து அதோட பெட்டராக ஓடிச்சா இல்லையா? அதோட பெட்டராக இருந்தால் இல்லையா? ஒரு ஆவரேஜ் படமாக தானே இருந்தது ரெட்ரோ. ஆனால் வந்து டிசாஸ்டர்னு சொல்ல முடியும் எது கங்குவாவை. அது காரணம் என்ன? இத்தனையும் அதோட செலவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறைவு தான் ரெட்ரோ. அப்போது இங்கே படங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்து இங்கே வந்து சரியான வந்து ஆய்வு செய்கிறதுக்கும் படங்களை பார்த்து அதனுடைய என்ன சொன்னால் திறனாய்வு செய்கிறதுக்கும் இங்கே வந்து சரியான நபர்கள் இருக்கிறாங்க. இன்னும் படம் பார்க்கணும் ஒன்றும் ஊக்கம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கண்ட குப்பையை எடுத்து வச்சுப்பீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு மிஷ்கின் பொழந்துட்டாரு, வெற்றிமாறன் அப்படியே நிமித்திட்டாருன்னு சொல்லணுமா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேன், சாதாரண ஒரு கடைநிலையிலேருந்து வந்தவர் தான் ஒரு தம்பி ரஞ்சித் படம் வந்து ஃபெயிலியர் ஆகவே இல்லையா? தங்கலான்னு போச்சு இல்லை? உங்களை மாதிரிலாம் ஒன்றும் வந்து அவன் சினிமா விட்டு நான் ஓடிடுறேன்னு சொல்லவே இல்லையா? இப்போ அடுத்தது ரெடி பண்ணிட்டு இருக்கலாம்ல. மெட்ராஸ்னு ஒரு படத்தை எடுத்து ஒரு திடீர்னு ஒரு கல்ச்சரை காமிச்சாங்கல்ல. நீங்கள் வடசென்னையில் கூட காட்டிட்டு நான் வந்து யாரையும் போட்டியாக இந்த மூட்டி விடுறதெல்லாம் நான் செய்யலை. நான் சொல்கிறேன், ஒரு கல்ச்சர் வந்து மெட்ராஸ் வந்து கேட்டால் ஒரே ஒரு சவுத்தில் இருக்கிற பிரச்சனை அதை வச்சு ஒரு படத்தை கொடுத்தாருல ரஞ்சித் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஸ்டாரில் வச்சு எடுத்தால் கூட ஒரு சில படங்கள் வந்து சரியாக போகாத கூட இருக்கட்டும். ஆனால் நான் இனிமேல் நான் வந்து போயிடுறேன். ஏன் வந்து பாட்டில் ராதான்ற படம் தம்பி அவர் தயாரித்தார், ப்ரொடியூஸ் பண்ண படம் போகல. ஆனால் அந்த படம் பார்த்தேன், கருத்தியெல்லாம் வெற்றி அது படம்.
படம் 100 பேர் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த 100 பேர் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா படம் மோசம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது கமர்ஷியலாக ஹிட் ஆகும். சரி, வியாபார ரீதியாக வெற்றி ஆகிறது ஒன்று இருக்குது சார். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நீங்கள் கருத்தியலாக வெற்றி அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமர்ஷியலாக வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஏதாவது ஒன்று தான் வந்து ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்குன்னா அது அத்திப்பூத்த மாதிரி கிடைக்கும். யார் சார் நடிப்பாங்க தங்கலானில் வந்து விக்ரம் மாதிரி? நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுமால் திவாகரன் சொல்லியிருக்கோம். நடிப்பு அரக்கன் நடிப்பு அசுரன்னா வந்து விக்ரம் தானே சார். என்ன நடிப்பு? நடிக்க வைக்கணும்ல, நடிக்க வச்சாங்கல்ல. அப்போது வந்து எப்படி இருக்கும் அந்த படம்? வந்து கிட்டத்தட்ட அந்த படம் ஃபுல்லாக ஃப்ளாப்பு. உடனே ரஞ்சித் ப்ரெஸ் மீட்லாம் வச்சு இனிமேல் வந்து பாட்டில் ரதா படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இனிமேல் நான் படம் தயாரிக்க மாட்டேன். தங்கலான் படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இனிமேல் நான் வந்து படத்தை இயக்க மாட்டேன் சொல்லலாம். அடுத்த வேலை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. வெற்றி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். வேறே வெற்றி மாறன்னு வச்சுக்கிட்டு நான் இனிமேல் கம்பெனி முடிக்கும். சினிமாக்கெலாம் ஒரு நஷ்டம் கிடையாது சார். சினிமா வந்துக்கிட்டே இருக்கும் சார். வெற்றி மாற மாதிரி ஒரு 10 பேர் ரெடியாகி பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. ரஞ்சித் மாதிரி இன்னொரு 10 பேர் ரெடியாகி வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன இவங்க முன்னேறு, இவங்களை பார்த்து இவங்ககிட்ட இருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டு வெற்றியை நோக்கி நகருவாங்க. ஐயோ இவங்க வந்து தயாரிக்கத்தை விட்டாங்க, அப்போ இனிமேல் நம்ம வந்து சினிமா பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்க போகிறாங்க. கிடையாது. சினிமாவுக்கு வரக்கூடியவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ வெற்றிமாறன் ஒரு இயக்குனர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடந்து போக தான் ட்ரை பண்ணுவாங்க. இல்லை சார், இப்போ இந்த பேட் கேர்ளே எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி வந்த விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது கடைசியாக இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் ஊடகர்கள் மத்தியில், இந்த பீப்புள்ஸ் மத்தியில் அந்த படத்துக்கான ஒரு பார்வை வந்து மாறி இருக்கா? ஏன்னா இன்னும் 2 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. மாறி இருக்கா? இல்லை சார், எனக்கு சார் ஒரு விஷயம், இங்கே படம் வந்து பார்க்குறதுக்கு தெளிந்த மனசோட மக்கள் இருக்கிறாங்க சார். இதை கற்பனைலாம் பண்ணின்னு போய் பார்க்குறது, ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க எதிர்பார்ப்போட போனாங்க, எதிர்பார்ப்பு குறைவாக போனாங்க, எதிர்பார்ப்பு அதிகமாக கிடையவே கிடையாது சார். எந்த படமும் வந்துட்டுனா நீங்கள் வந்து இந்த செவி வழி செய்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊடகத்தில் இந்த 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 குரங்கு கேட்குறவங்கலாம் பேசுதில்ல, இந்த பன்னாடைங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதாவது எல்லாம் சினிமாவை வந்து முன்கூட்டியே வந்து சொன்ன மாதிரிலாம் பேசுகிறாங்களா சில பேர். ஸோ இதெல்லாம் வந்து செய்தி, இந்த செய்தியெல்லாம் போட்டுக்காமல் நீங்கள் ப்ளைனாக போய் படம் போய் பார்க்கும்போது தான் சார் உங்களுக்கு ரிசல்ட்டு. அவன் சொன்னான், இவன் கொஞ்சம் சொன்னது கேட்டிங்கன்னா, அவன் அன்றைக்கி அப்படி சொன்னான், இன்றைக்கி இப்படி, இவங்கெல்லாம் வந்து இந்த ஒட்டு கேட்டுட்டு பேசக்கூடியவங்க. அதை வச்சு சொல்ல முடியாது. அதனால் தான் நான் கேட்டால் வந்து ஃப்ராங்காக சொல்லிடுது, இல்லைங்க எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடணும். எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற ஊடகக்காரன் கிடையாது. தெரியலன்னு சொல்லிடணும். ஐயோ நம்ம ஊடகவியலாளர் நம்ம ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது, தெரியாதுன்னு சொல்லணும். நான் எக்ஸாம்லேயே அப்படி தான் கேட்டால் வந்து சில நீங்கள் சொன்னால் சிரிக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சில கேள்வி என்ன கேட்டாங்கன்னா வந்து கேட்டீங்க என்ன செய்யுங்க, தெரியாத கேள்வி நீங்கள் பிளாங்காக தானே விடுவீங்க, தெரியவில்லைன்னு ஏற்று வருவேன் நான். நிஜமாக சார், காமெடி. எக்ஸாம் பேப்பர்லேயே சார், எக்ஸாம் பேப்பர்லேயே ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, 10 கொஸ்டின் நீங்கள் என்ன செய்வீங்க கேட்டால் பதில் தெரிஞ்சால் பதில் எழுதுவீங்க, பதில் தெரிஞ்சால் ப்ளைனாக விட்டுருவீங்கல்ல, அந்த கொஸ்டினுக்கு வந்து ப்ளைனாக விட்டுருவீங்கல்ல, நான் தெரியவில்லைன்னு ஏற்று வருவேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மக்கள் போய் அங்கே போய் உட்காந்து அவங்க முடிவு பண்ணுறது தான். ஓகே, மக்கள் வந்து படம் பார்த்துக்கிறதுக்கு தங்களை வந்து ஏற்கனவே தயார்படுத்தி தான் வச்சுட்ருக்குறாங்க. எந்த படம் வந்தாலும் நீங்கள் என்ன குத்து வெட்டு தான். இவர் ராதாரவி கூட சொன்னார் பாருங்க 2 நாள் முன்னாடி ஒரு இதில், என்னன்னா ரஜினிக்கே வந்து ரத்தம் தேவைப்படுது, இது ரஜினிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன ரணகலம் பண்ணாலும் அதை பார்க்குறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் இல்லையா. நம்ம பயந்தம் தான். ரஞ்சித் என்ன மிரட்டிக்கலாம் வந்து விக்ரம் வச்சு, இவனும் ஒரு அசுரன் அவனும் ஒரு அசுரன், 2 அரக்கங்களும் சேர்ந்து ஏதோ பண்ணோம் பார்த்தோமா இல்லையா. அந்த பாம்பு பிடிச்சி அப்படி இது பண்ணுறது, அந்த வாழ்க்கை முறையை வந்து அந்த ஆதிவாசிகளை எப்படி தத்ரூபமாக காட்டும் போது மிரட்டுறாருல்ல. ஸோ இது நம்ம எல்லாத்தையும் தயாராக தானே போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க ஐயோ இந்த காட்சியை பார்த்தாங்க ரொம்ப அருவருப்பாக இருந்துங்கன்னு சொல்லுவாங்க. எது வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார்னு சொல்லி அந்த மனநிலையில் தான் இன்றைக்கி ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு படம் போய் பார்க்கும்போது கேட்டால் என்னென்னா அந்த மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த விமர்சனங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த நாள். ஸோ மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த செய்தி இருக்குது இல்லையா, அதுவே வந்து மோசமாக இருந்ததுன்னா அந்த படம் வந்து காலியாகிடும். இதான் சார், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பேட் கேர்ள் படத்தை நம்மளும் பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவோம். இந்த இன்டர்வியூக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.